மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, இன்றைய நிகழ்வில் பிரதான உரையாற்ற வந்திருக்கும் தோழர்கள் ரணகுமாரசிங்க, ஸ்ரீகுங்க ஜெயசூரிய மற்றும் கருத்துரை வழங்க இருக்கும் நடராஜ காண்டீபன், தினேஷ் யூ ஆகியோருக்கும் இங்கு வருகின்றிருக்கும் பெரியோர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே சமகாலத்தில் தமிழர் தேசத்தில் ஒரு கருத்தியல் உருவாக்கத்திற்கான களநிலை அத்தியாவசியம் என்பது எல்லோராலும் உணரப்பட்டு வரப்படுகின்ற ஒரு விடயமாகும். சில களங்களில் இதற்கான முன்முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் அது குழப்பங்களுக்குள் உள்ளாவதும் விமர்சனங்களுக்கு உள்ளாவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவாகி 50 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றது. அதே காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை தொடர்பான அரசியல் நிலைப்பாடு பாரம்பரிய இடதுசாரி கட்சிகளின் களங்களில் இருந்து புதிய இடதுசாரிகளின் கோஷமாக குரலாக தென்னிலங்கையிலே உதித்தது. வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு ஈக்குவலாக சமாந்தரமாக சுயநிர்ணய உரிமையை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற குரல் தென்னிலங்கையிலே உருவாகியது. அது சம்பிரதாய பூர்வமான ஒரு நிலைப்பாடாக இல்லாமல் அது தொடர்பான ஒரு சீரியஸான செயற்பாடுகள் தென்னிலங்கையிலேயே முன்னெடுக்கப்பட்டு வந்தது. மீண்டும் தற்பொழுது தமிழர் தேசத்தில் ஒரு அரசியல் தீர்வுக்கான நகர்வு தேவை என்ற நிலைமை உருவாகி இருக்கின்ற பொழுது தென்னிலங்கையிலே இருக்கின்ற பிரதான அரசியல் சக்திகள் இதை பற்றின என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது வெளிக்கொணர்வது காலத்தின் தேவையாகும். எனவே அதற்குள் நான் அதிகம் பிரவேசிக்க விரும்பவில்லை. தொடர் மதுசூதனன் அது தொடர்பான செயற்பாடுகள் இன்றைய நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து வழிநடத்துவார். இங்கே தோழர் ஆவணக்கான அண்ணாமலையின் 37வது ஆண்டு நிறைவு தினம் உண்டாகும். ஒரு விஞ்ஞான பட்டதாரியாக, ஒரு பாரிஸ்டராக புலமை நிலையில் திகழ்ந்த அவர் 77 கால பகுதியில் தமிழ் அரசியலின் மிதவாத தலைமைகளின் செயல்பாடுகள் குறைந்த நிலைக்கு செல்கின்ற வேளையில் நான் நினைக்கின்றேன், ஐக்கிய தேசிய கட்சிகள் வருகை தமிழ் மக்களின் மீதான ஒடுக்குமுறை அதிகரித்த வேளையில் தமிழ் மக்களில் பல புத்திஜீவிகள் நாடை விட்டு அகன்று கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆவணக்கான அண்ணாமலை 20 வருடங்களாக லண்டனில் தொழில் புரிந்தவர். அவை எல்லாவற்றையும் விட்டு இலங்கை திரும்பி தனது அரசியல் பணியை தொடங்கினார். வடபகுதியிலே தொழிற்சங்க கூட்டுக்குழு என்பது உருவாக்கப்பட்டு நீதிக்கும் சமத்துவத்திற்குமான மக்கள் இயக்கம் சிவில் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு பல்வேறுபட்ட தளங்களில் தோழர் அண்ணாமலை, விஜயானந்தன், சீலன் கதுகாமர், ஃபாதர் சீலன் போன்ற பல்வேறு தளத்திலே ஒரு வெகுஜன இயக்கத்தை அக்காலத்தில் கட்டியெழுப்பின பிரதான செயற்பாட்டாளராக தோழர் அண்ணாமலை விளங்கியிருந்தார். 1983ஆம் ஆண்டு இடதுசாரிகள் தடை செய்யப்பட்ட பொழுது ஒரே ஒரு தமிழர் தடைக்குள்ளானார். அது அண்ணாமலை. அந்த நேரம் அவர் இந்தியா தப்பி சென்று இந்தியாவில் பல பிராந்தியங்களுக்கு சென்று தமிழ் மக்களின் துயர நிலை தொடர்பான
பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அவர் அங்கிருந்து மேற்கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் ரோஜர் சில்வமனை வடபகுதிக்கு வரவழைத்து தமிழ் மக்கள் தொடர்பான நிலைப்பாடுகளை சர்வதேசமயப்படுத்துகின்ற ஒரு பெரும் வேலையை செய்திருந்தார். வடபகுதியில் கூட அவர் பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்கள், உள்ளூராட்சி சபைகளுக்கான தொழிற்சங்கம், நெசவாளர் தொழிற்சங்கம், கல்லிறக்குவர்கள் தொழிற்சங்கம், இப்படியான பல தொழிற்சங்கங்களை உருவாக்கி ஒரு தொழிலாளி வர்க்கத்தின் கட்டமைப்பின் கீழ் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தை நெறிப்படுத்துகின்ற ஒரு செயல் அணியை அவரின் காலத்தில் வடபகுதியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. கிட்டத்தட்ட 40 அரச ஊழியர்கள் இலங்கை ராணுவத்தின் துப்பாக்கி வீட்டுக்கு பலியான பொழுது ஒரு பொது வேலை நிறுத்தத்தை வடபகுதியிலே இந்த போராளி இயக்கங்களுடன் இணைந்து யாழ்ப்பாணம் கச்சேரியை முற்றுகையிட்ட வரலாறும் இந்த தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் வரலாறு அடங்கியிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு செயல் வீரரை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இக்காலத்தில் தமிழ் அமைப்புகளில் உள்ள மிகப்பெரிய பலவீன நிலை, ஸ்தாபனமயப்படுத்தல், உழைக்கும் மக்கள் சார்ந்த அமைப்புகள் அவர்களிடம் அங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கவில்லை போன்ற பல ஓட்டைகள் என்று தமிழ் விடுதலை அணிகளிடையே, தமிழ் அரசியல் அணிகளிடையே காணப்படுற பலவீன நிலையாக இருக்கின்றது. எனவே இத்தகைய காலப்பகுதியில் தோழர் அண்ணாமலையில் அந்த அளப்பெரிய சேவைகள், அளப்பெரிய அந்த களப்போராளியாக அப்படி ஒரு தேவை இன்றைக்கு அவரை பற்றிய முழு புரிதல்களும் நாங்கள் மீண்டும் தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அத்தகைய செயற்பாடுகள் மூலமாகத்தான் தமிழ் மக்கள் ஒரு விடுதலையை நோக்கி, அது மாத்திரமல்ல தென்னிலங்கையிலே இருக்கின்ற உழைக்கும் மக்களுடன் இணைந்து தமிழ் மக்களுக்கான விடுதலை போராட்டம் பெற வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடுகளுடன் தான் தோழர் அண்ணாமலை, தோழர் திருநாவுக்கரசு போன்ற தமிழ் தோழர்கள் செயற்பட்டு வந்தனர். அவர்களுக்கு உரிய கௌரவத்தை எதிர்காலத்திலே நாங்கள் கொடுப்போம் என கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்துமாறு தோழர் மதுசூதனனை வேண்டி எனது சித்திரையை முடிக்கின்றேன். வணக்கம். நாங்களே சகோதரர் උපාතරයෙන් ගෙන්නලා අවුරුදු 37ක් වෙනවා. ඔහු ඉංග්‍රීසි අවුරුදු ගානක් බැරිස්ටර්වරයෙක් විදිහට කටයුතු කරා. පසු කාලීනව ඒ රටේ පැවති තත්ත්වයන්ට අනුකූලව ලංකාවට ඇවිත් විශේෂයෙන් උතුරුකරේ ලංකාවේ කටයුතු කළා. ඒ වගේම ජාතීන් අතර යුක්තිය හා සමානාත්මතාවය සඳහා වූ ව්‍යාපාරය උතුරුකරේ ආරම්භ කරපු අවස්ථාවේදී ඒ සංවිධානයේ සමග බෞද්ධාත්මික යුක්තියෙන් කටයුතු කළා. විශේෂයෙන්ම අනාමලේ සහෝදරයාගේ තිබිච්ච වැදගත් ලක්ෂණය වන්නේ උතුරුකරේ හිටපු පේශකර්මාන්තයට අයිති ඒ ශ්‍රමිකයින්, ඒ වගේම රාමදින ශ්‍රමිකයින් සහ වෙනත් බිම්මන්ටමේ ඉන්න වැඩ කරන ජනතාව එක්ක බෞද්ධාත්මික සමීප සම්බන්ධතාවයක් පැවැත්වුවා. ඒ වගේම එදා යුගයේදී ශ්‍රී ලංකාවේ හමුදාව විසින් කරපු මර්ධනකාරී ක්‍රියාකාරීත්වයට එරෙහිව කටයුතු කරා. ඉතින් අමතරව ඉතාමත් වැදගත් කාරණයක් හැටියට සඳහන් කළ යුතුයි ශ්‍රී ලංකාවේ දකුණේ සිංහල ජනතාව සමග, සිංහල කීර්තයින් සමග එකට එකතු වෙලා කටයුතු කිරීම තුළින් තමයි දෙමළ ජනතාවගේ ස්වයං තීරණ අයිතිය තහවුරු කළ හැකි කියන කාරණා පොදුරන්තරයෙන් මතක් වෙලා විශේෂයෙන් තිබුණාක සහෝදරය සමග ඉතින් මේ කරුණු ඉදිරිපත් කරමින් අන්නාමලේ සහෝදරයා නිස්මරණය කරමින් ඉතින් ආරම්භ කරනවා.